ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் விஜய் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டனால என்ன சர்ப்ரைஸ்ன்னு கேட்குறீங்கன்னா, நம்ம ஒரு புது வண்டி வாங்க போகிறோம். ஆனால் எப்போ வாங்க போகிறோம், என்ன வண்டி, அது எதுவுமே எனக்கே தெரியாது. ஏன்னா நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். எந்த வண்டி பிடிச்சிருக்கு, எந்த வண்டி நல்லா இருக்குன்னு என் ஃபீலிங், எனக்கு எப்படி தோணுதோ அந்த வண்டி வந்துட்டு நம்ம வாங்க போகிறோம் கூடிய விரைவில். ஆனால் அது எப்போ என்ன அப்படின்னு எனக்கே தெரியாது, என்ன வண்டின்னு தெரியாது. இன்றைக்கி வந்து நம்ம எங்கே போகிறோம்னா, ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம்னா போகிறோம். போய் என்ன வண்டி ஓட்ட போகிறோன்னா, இன்டர்செப்டார்னா ஓட்ட போகிறோம். 650 இன்டர்செப்டார் ஓட்ட போகிறோம். எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்னு எனக்கே தெரியாது. நான் ஸ்ட்ரைட்டாக ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். இன் 3, 2, 1 கோப்ரோவிக்கு போகலாம். ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் வந்தாச்சு. இன்டர்செப்டார், கான்டினர் ஜிடி, ஹிமாலயன் எல்லாமே நிற்கிது. நம்ம இன்டர்செப்டார் இல்லை கான்டினர் ஜிடி ஏதாச்சும் ரெண்டில் ஒன்று ஓட்டி பார்ப்போம் எப்படி இருக்குது வண்டின்ட்டு. டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு நம்ம கம்பல்சரி நம்ம இந்த இயருக்குள்ளே ஒரு புது வண்டி எடுக்க போகிறோம். ஆனால் எந்த வண்டின்னு தெரியல. என் பெனேலி இருக்கலாம், நிஞ்சா இருக்கலாம், என் BMW கூட இருக்கலாம். செலக்ட் பண்ணி பார்ப்போம். வாய்ஸ் வண்டி வேறு லெவல் டார்க்கு. இன்டர்செப்டாரு பா, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் கியரில் போகிறேன். இங்கே பாருங்க, சடன்லி பிக்கப் பாருங்கள், 60 ஈஸியாக தொடுது கைஸ். பா அல்டிமேட்டான வண்டிங்க. அவர் வேறு ஃபியூல் கம்மியாக இருக்குது, பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொன்னார். நம்ம வேறு லெவலுக்கு ஓட்டுறோம். பிரேக்கிங்னாங்க வேறு லெவலு. ஹேண்டலிங் செம்மையாக இருக்குது. அப்பா பேசுகிற வார்த்தையே இல்லைங்க. வண்டிங்க அப்படியே அல்டிமேட்டாக இருக்குது. அப்பா தாறு மாறுங்க. ஒரே ஒரு டெஸ்ட் ட்ரைவ் அப்படியே விருன்னு இழுத்துட்டு போவோம்மா. இங்கே பாருங்க, அப்பா பாருங்க, வாரவா ஈஸியாக 100 தொடுதுங்க. ஆனால் என்ன படுத்தேன்னு தெரியாது, கொஞ்சம் பயமாக இருக்குது வண்டியில். பா தாறு மாறுங்க. என்ன பேசுறேன்னா வார்த்தை வரல வண்டியில். பா அந்த அளவுக்கு வண்டி அல்டிமேட்டாக இருக்குது. பா ஆனால் என்ன ஆக்சிலேட்டர் கொஞ்சம் டைட்டாக இருக்குது, கொஞ்சம் லூஸ் பண்ணியிருந்தால் அந்த வண்டியில் நல்லாயிருக்கும். ஆனால் பிரேக்கிங் வேறு லெவல். இங்கே பாருங்கள், எம்டியோட நச்சன்னு பிடிக்குதுங்க. பிரேக் பிடிக்கிற மட்டுமே தெரியல, ஆனால் பிரேக் அந்த அளவுக்கு இருக்குது. பாருங்க, 80னா அசால்ட்டு, 100 வாரப்பா வண்டியே தூக்கி போடுதுங்க. இங்கே பாருங்க, 120 இந்த ரோட்டில் 120 போயிட்டேன். பா என் வண்டி எம்டி ஸ்பீடு, டாப் ஸ்பீடு 140, இந்த ரோட்டில் 120 போகுது. இந்த பிளாக்ல நான் வளரி இருப்பேன், ஏன்னா அள்ளு விட்டுருச்சு வண்டியோட ஸ்பீடுக்கு. அடேங்கப்பா, அப்பாடி அப்பா வண்டியாங்க இது வண்டி இல்லைங்க. அப்போ இதோட நம்ம வாங்க போகிறது, ஐயோ சாரிங்க ரிவ்யூ பண்ணிட்டேன், பின் டயர் ஸ்கிட் ஆகிடுச்சுங்க. பாப்போமா, பாலத்தில் பாருங்க, இப்போ பறக்கிறேன் 100. பா ஸ்பீடா மீட்டர்னு பார்த்துட்டு இதையும் ஓட்டுற கொஞ்சம் ரேராக பயமாகவும் இருக்குது. பாருங்கள், வா வேறு லெவல் ட்ராக்டர் ரெஸ்பான்ஸுங்க. இதில் இன்னும் ஏர் ஃபில்டர்னால் மாற்றி வேறு லெவலுக்கு வச்சுருந்தா வேறு லெவலுக்கு இருக்கும் போல். ஆனால் வண்டி ஹேண்டிலிங் கொஞ்சம் ஆடுதுங்க. வா பா ட்ராக்டர் சவுண்டு கேட்டிங்களா இல்லையா? இங்கே பாருங்க, பாருங்க 80 அசால்ட்டுங்க. பா 60, 180 ஈஸியாக போகுதுங்க. வரேவா பாப்போமா, கொஞ்சம் கரடு முரடான இடத்துல ஓட்டிட்டு அப்படியே யூட்டர்ன் போட்டு அப்படியே போவோம். போட கண்ணாடி போட்டுருந்தா நீ பெரிய ஆளா? எல்போடு பாருங்க. டேங்கப்பா, அப்பாடி அப்பா வண்டி தாறு மாறுங்க.
காய்ஸ் ஒரு இன்டர்செப்டர் நான் ஓட்டினது நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனக்கு பேச்சே வரல. ஏன்னா அந்த இடத்துல நான் கோபுரம் ஆன் பண்ண மறந்துட்டேன் பாதி நேரம். ஏன்னு கேட்டிங்கன்னா வண்டியோட டார்க் இருக்குது பாருங்க. 650cc இன்ஜினுக்கு அந்த டார்க் வந்து வேறு லெவல் அல்டிமேட்டான இது எனக்கு பார்த்து இன்ன வரைக்கும் வரல. ஏன்னா அந்த அதிர்ச்சி அப்பா அல்டிமேட்டான வண்டி. கம்பல்சரி அந்த வண்டி செலக்ட் பண்ணுவேன்னு கேட்டால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். என்ன வண்டின்னு தெரில. நம்ம இன்னும் இன்மட்டே வரப்போகிற பிளாக் எல்லாமே கொஞ்சம் ஒரு ரைடு இருக்குது. அந்த ரைடு முடிச்ச வைத்துக்கு நம்ம ஃபுல்லாக வந்துட்டு இதுதான் போக போகிறோம். எங்கே போக போகிறோன்னா ஷோரூமாக போயிட்டு நம்ம எந்த வண்டி செலக்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிவிட்டு அந்த பிளாக் ஒரு சீரீஸாக பண்ண போகிறேன். பிடிச்சிருந்தா எல்லாருமே சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லாட்டினா நம்ம ரைடு வீடியோவை போட்டுருவோம். இல்லாட்டினா இந்த பிளாகை கண்டினியூ பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் அந்த பிளாகை எல்லாத்தையும் கண்டினியூ பண்ணுவேன். நம்ம இன்னும் எந்தெந்த ஷோரூம் போகலான்னா பஜாஜ் ஷோரூம் போவோம், ப்ளஸ் BMW ஷோரூம் இருக்குது, கவாசக்கி இருக்குது, ப்ளஸ் ட்ரையம்ப் இருக்குது. எல்லாமே நல்ல பைக்காக தான். சுசுக்கி இருக்குது. அதுக்கப்புறம் யமகா இருக்குது. யமகாவில் என்ன வண்டி இருக்குன்னா R3 எடுக்கலாம், இல்லாட்டினா R6 எடுக்கலாம். வேறு என்ன வண்டி இப்போலாம் வேறு இன்னும் திங்கிங் நிறையா இருக்குது. பார்ப்போம், வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே, அதுக்கு முன்னாடி எல்லாருமே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாத்தையும் திருக்கி விடுங்க. மறக்காமல் லைக்கு, ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஓகே, டாடா, பை பை guys. See you next video. Be safe, be happy.